ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளின் காரணமாக அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடங்களில் ஒன்றாகிய அவனது மஸ்ஜிதிலே அமர்ந்து அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிந்திருக்கிறான். இந்த அழகிய சந்தர்ப்பத்திலே நாம் பேசவெடுத்திருக்கும் தலைப்பு, அல்லாஹ் எம்மை விரும்புவானா? இந்த கேள்விக்கு பதிலாகவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் 5 நேரமும் தொழுகிறேன் என்றால் அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும் என்றுதான். நான் நோன்பு நோட்கிறேன் என்றால் அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும் என்றுதான். நான் சம்பாதித்த பணத்திலிருந்து ஏழைகளுக்கு தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கிறேன் என்றால் அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும் என்றுதான். நான் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கின்றேனோ, நல்ல அமல்கள் புரிகின்றேனோ, அந்த அமல்களின் பின்னணி காரணி எதுவாக இருக்கிறது என்று பார்த்தால் அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும். அல்லாஹுடைய விருப்பம் பொருத்தம் எனக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டித்தான் இவைகளையெல்லாம் நாம் செய்கிறோம். குர்ஆனிலே பல இடங்களில் பார்க்கலாம், அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிற நேரத்திலே இரக்கமுள்ளவன், அன்பானவன் என்ற பல சொற்களை உபயோகித்து பல இடங்களிலே இறைவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் மூமின்களை விரும்புகிறான், அவர்களுடன் அன்பாக இருக்கிறான் என்ற மாதிரியான வசனங்கள் நிறைய குர்ஆனிலே அடிக்கடி ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு ஏழை இருக்கிறான், தேவையுள்ளவன், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவன். இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவன், தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடியவனை விரும்புவதென்பது, உகப்பு வைப்பதென்பது அது நியாயமானது. ஏன்? தனது கஷ்டம் அவனால் நீங்குகிறது, தனக்கு பணம் தேவைப்படுகிறது, அவன் தருகிறான். அப்போ இப்படியான விடயங்களை அடிப்படையாக வைத்து அவனை விரும்புவதென்பது, அவனை உகப்பு வைப்பதென்பது அது ஒரு சாதாரணமான
நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இறைவனை பொறுத்தமட்டில் நாங்கள் எல்லோரும் இறைவனின் பக்கம் தேவை கண்டவர்கள். இறைவனுடைய அனுகூலம் இல்லாமல், இறைவனுடைய நாட்டம் இல்லாமல், இறைவன் எமக்கு எதையுமே தராமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாது. சுருக்கமாக சொல்ல போனால் நாங்கள் எல்லா விடயங்களிலும் இறைவனின் பக்கம் தேவை கண்டவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் எங்களை விரும்புகிறான், அல்லாஹ் எங்களை ஒப்பு வைக்கிறான். உலக நியதியிலே ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டு வருகிறான். அவனுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் ஏதோ கொடுத்து விடுகிறோம். நாம் அவன் மீது அன்பு வைத்துத்தான் கொடுத்தோம் என்று சொல்ல முடியுமா? கேட்டான், கொடுத்தோம். அந்த கொடுத்ததுடன் கதை முடிகிறது. சில மனிதர்களை பார்த்தோம் என்றால், ஏழைகளை கண்டால், தேவையுள்ளவர்களை கண்டால் ஒளிந்து திரிகின்ற மனிதர்கள் கூட இருக்கிறார்கள். நோன்பு காலம் வந்துவிட்டால் யாசகர்கள் அதிகமாக பாதைகளில் நடமாடுவதை கண்டால் எத்தனையோ வசதி படைத்தவர்கள் தனது கேட்டுகளை, தனது வாயில்களை தனது வீட்டுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மூடி வைக்கிறார்கள். இது உலக நியதியாக இருக்கிறது. ஏன்? தேவையுள்ளவர்கள் வந்தால் கொடுக்க வேண்டும். அப்ப கொடுப்பதென்பது அது அந்த யாருக்கு கொடுக்குகிறாரோ அவர் மீது அன்பு வைத்ததனால் கொடுப்பது கிடையாது. ஆனால் இறைவன் அப்படி அல்ல. நாம் என்ன தேவை என்றாலும் அந்த ரப்புல் ஆலமீனின் பக்கம்தான் நாங்கள் கைகளை நீட்டுகிறோம். ஆனால் அந்த ரப்புல் ஆலமீன் அவன் பக்கம் தேவை கண்டவர்கள், அவன் பக்கம் கேட்கக்கூடியவர்கள், இவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் யாரை விரும்பி விடுகிறானோ அவனுக்கு எல்லா காரண காரியங்களையும் இலேசாக்கி விடுகிறான். அவனுக்கு கஷ்டம் என்று ஒன்று இருக்காது. எதுவெல்லாம் அவனுக்கு கஷ்டமாக இருந்ததோ அவைகள் எல்லாமே அவனுக்கு இலேசானதாக, இலகுவானதாக மாறிவிடுகிறது. நல்ல விடயங்களின் பக்கம் செல்வதற்கும் போவதற்கும், நல்ல விடயங்கள் அவனுடைய உள்ளத்தை வந்து அடைவதற்கும் இறைவன் அவனுக்கு இலேசாக்கி கொடுக்கிறான். கெட்ட காரியங்கள், கெட்டவைகள், அவனுக்கு நோவினை தரக்கூடியவைகள், முசீபத்துகள், இவைகளை விட்டும் அவனை தூரமாக்கி விடுகிறான். இறைவன் குர்ஆனிலே இவ்வாறு கூறுகிறான், வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய நாயனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வதூபு இலைஹி, அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யார்? பாவம் இழைத்தவர்கள். தௌபா செய்யக்கூடியவர்கள் யார்? தவறு இழைத்தவர்கள். இந்த தவறு இழைத்தவர்கள் இறைவனின் பக்கம் அவர்கள் ஒதுங்கிவிட்டார்கள் என்றால் அல்லாஹ் அந்த தவறை வைத்து அவர்களை பார்ப்பது கிடையாது. அந்த ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தனது அடியான் தவறிழைத்து விட்டான், அவன் என் பக்கம் திரும்பி வந்துவிட்டான் என்றால் இறைவன் மிக அன்பு காட்டக்கூடியவன், மிக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் இறைவனுடைய விடயத்தில்
இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அந்த தவறை வல்ல நாயன் மன்னிக்கிறான். தவறை மன்னித்துவிட்டு அந்த தவறு செய்தவனை அல்லாஹ் விரும்புகிறான், உகப்பு வைக்கிறான். உலக நியதி அவ்வாறு இருக்குமா? உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொருவருக்கு ஒரு தவறை இழைத்து விட்டால் அந்த தவறை அவன் மன்னிக்கலாம், மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கலாம். மன்னித்து விட்டு இவனை அவன் உகப்பு வைக்கக்கூடியதாக இருக்குமா என்று பார்த்தால் அது மிகவும் குறைவான ஒரு விகிதாசாரத்தில் தான் இருக்கும். ஆனால் ரப்புல் ஆலமீன் அவ்வாறு கிடையாது. ஒருவர் தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்குரிய மன்னிப்பை கேட்டு அவன் மீண்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த மனிதன் செய்த தவறை மன்னித்துவிட்டு இவனுக்கு உகப்புள்ளவனாக அவனை மாற்றிக்கொள்கிறான். இப்படிப்பட்டவன் தான் இந்த ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அதே நேரத்தில் குர்ஆனில் நாம் பார்த்தோம் என்றால் இறைவன் சில மனிதர்களுடைய வர்ணனைகளை சொல்லி குணாதிசயங்களை சொல்லி இப்படிப்பட்டவர்களை இப்படிப்பட்ட கூட்டத்தினரை அல்லாஹ் விரும்புவதாக சொல்கிறான். இந்தந்த குணம் படைத்தவர்களை இறைவன் விரும்புகிறான் என்பதை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான். இப்பொழுது நாங்கள் இப்படி எந்தெந்த குணம் படைத்தவர்களை அல்லாஹ் விரும்புவதாக சொல்கிறானோ இந்த சிலரை நாங்கள் பார்த்து இந்த குணங்கள் எம்மிடத்தில் இருக்கிறதா, இந்த குணங்கள் எம்மிடத்தில் இருந்தால் நாங்களும் அல்லாஹுடைய விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அவ்வாறு இல்லாத பட்சத்திலே நாங்கள் அந்த குணத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இறைவனுக்கு விருப்பமுள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். சூரா அல் பக்ராவிலே 222வது வசனத்தில் அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களை விரும்புவதாக சொல்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்கள், தான் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு இறைவனின் பக்கம் ஒதுங்கக்கூடியவர்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள், இவர்களை அல்லாஹ் விரும்புவதாக சொல்கிறான். அப்ப நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தங்கள் தௌபா செய்கிறோம், எத்தனை விடுத்தங்கள் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த ஒரு இடத்திலிருந்தே எத்தனையோ விடுத்தங்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் என்ற பகுதியை நாங்கள் எந்த அளவுக்கு செய்கிறோம், பாவ மன்னிப்பு தேடுவதில் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அதே போன்று வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், உள்ளம் சுத்தமானவர்கள், அதே போன்று உடல் ஆடைகள் சுத்தமானவர்கள், இவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். அதே போன்று இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்த்தால் சூரா ஆல இம்ரானில் 159வது வசனத்திலே இறைவன் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். தனது விடயங்கள் அனைத்தையும் இறைவனின் பக்கம் சாட்டியிருக்கிறார்களே, தவக்குல் வைத்திருக்கிறார்களே, இவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப தனது விடயங்களை தான் எதை செய்ய போனாலும் இறைவனுடைய நாட்டப்படிதான் நடக்கும்
இறைவனை முன்வைத்து தனது காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் விரும்புவதாக இறைவன் சொல்கிறான். அப்ப இப்படிப்பட்ட குணம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அதே போன்று சூரா அல் மாயிதாவில் 42வது வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் நீதம் செலுத்தக்கூடியவர்களை விரும்புகிறான். அப்ப நீதம் செலுத்துவதென்றால் நாங்கள் எதை யோசிக்கக்கூடாது? நான் ஒரு ஆட்சியாளனாக இருக்க வேண்டும், எனக்கு கீழ் பலர் இருக்க வேண்டும், நான் அவர்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று மாத்திரம் நினைத்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கும் அது இருக்கிறது, ஆனால் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். எவ்வாறு ஒரு கணவனாக இருந்தால் தனது பொறுப்புக்கு கீழ் இருக்கக்கூடிய மனைவி, அதே போன்று அவர் தந்தையாக இருந்தால் பிள்ளைகள், இவர்களெல்லாம் இவருடைய பொறுப்புக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள். அப்ப இவர்களுடைய விடயத்திலும் நீதம் செலுத்தப்பட வேண்டும், நீதமாக இருக்க வேண்டும். அப்ப நீதம் என்பது எல்லா பகுதியிலும் வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு 10 பேர் இவருக்கு கீழால் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே அந்த 10 பேருடைய விடயத்திலும் இவர் நீதமுள்ளவராக இவர் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் முக்ஸிதூன் அலா மனாபிர மின் நூரின் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையிலே ஒளியாலான மிம்பர்களிலே இந்த நீதம் செலுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கூறிவிட்டு அவர்களுடைய நீதி நியாயம் எவ்வாறு காணப்பட்டதென்றால் அவர்களுடைய தீர்ப்புகளில் நீதி காணப்பட்டது. யாருக்காக வேண்டியும் அல்லது நான் இதை சொன்னால் இந்த தீர்ப்பை நாம் கொடுத்து விட்டால் அவர் ஏதாவது நினைத்து விடுவாரே என்பதற்காக வேண்டி தீர்ப்பை மாற்றுவதோ, அல்லது தீர்ப்புக்கு ஏதாவது அதை ஒரு 2 கருத்தில் சொல்வதோ, இந்த மாதிரி இல்லாமல் இதுதான் சரியானது என்பதை நீதி நியாயத்துடன் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பங்கள், இவர்களுடைய விடயத்திலெல்லாம் யார் நீதி நியாயமாக நடக்கிறார்களோ அவர்கள் கியாமத்து நாளையிலே ஒளியால் ஆன மிம்பர்களிலே அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப நீதி வழங்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதாக இந்த வசனத்தினூடாக இறைவன் சொல்கிறான். அதே போன்று சூரா ஆல இம்ரானில் 146வது வசனத்திலே சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான். இப்போ பொறுமையாளர்கள் என்று வருகிற நேரத்திலே இப்போ பொறுமை எந்த அளவுக்கு எம்மிடத்தில் காணப்படுகிறது? இந்த குணம் பொறுமை என்பது ஒருவிடத்தில் வந்துவிட்டால் அவரிடத்திலே எல்லா விதமான நற்குணமும் அவரிடத்திலே காணப்படும். எம்மவர்கள் எந்த இடத்தில் பொறுமையாக இருப்பார்கள் தெரியுமா? எந்த இடத்தில் அவருக்கு அவருடைய ஆணாதிக்கத்தை பாவித்து சாதிக்க முடியாத அந்த இடத்தில் பொறுமையாக இருப்பார்கள். தனக்கு அந்த இடத்தில் பேச முடியாது, தனக்கு அந்த இடத்திலே தனது கோபத்தை மற்றவர்களுக்கு முன் எடுத்து காட்ட முடியாது என்று வருகின்ற இடங்களில் தான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் எந்த இடத்தில் எரிந்து பேச முடியுமோ, எந்த இடத்தில் தனது கோபத்தை காட்ட முடியுமோ அந்த இடத்திலெல்லாம் கோபத்தை காட்டி விடுவார்கள். இது பொறுமை அல்ல, இது பொறுமை கிடையாது. பொறுமை என்பது எந்த இடத்தில் தனக்கு பேச முடியுமாக இருக்கிறது, தனது கோபத்தை காட்ட முடியுமாக இருக்கிறது, தனக்கு கீழால் தான் இருக்கிறார்கள், ஆனால் அந்த இடத்தில் அல்லாஹுக்காக வேண்டி வருகின்ற அந்த கோபத்தை விழுங்கி வெளிக்காட்டாமல் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் இறைவன் சொல்கிறான். இப்படிப்பட்டவர்களைத்தான் விரும்புவதாக சொல்கிறான். அதே நேரத்தில்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பொறுமை என்பது ஒரு சோதனை வருகிற நேரத்தில், ஒரு கஷ்டம் வருகிற நேரத்தில் அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்துவிட வேண்டும். அந்த கட்டமெல்லாம் தாண்டி அந்த ஆரம்ப நேரத்தில் இவர் பொறுமை இழக்கின்ற மாதிரியான விடயங்களில் ஈடுபட்டு விட்டு நடுநிலையில் வருவது பொறுமை கிடையாது. ஆரம்பத்திலே வந்துவிட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னம ஸப்ரு இந்த சதமத்தில் ஊலா. பொறுமை என்பது அந்த நிகழ்வு ஆரம்பத்திலே வந்துவிட வேண்டும். இப்படி வந்தால்தான் பொறுமையாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை இறைவன் விரும்புவதாக சொல்கிறான். அதே நேரத்தில் சூரா ஆல இம்ரானில் 76வது வசனத்திலே சொல்கிறான், பலா மன் ஔஃபா பி அஹ்திஹி, யார் இறைவனுடைய உடன்படிக்கையை சரியாக நிறைவேற்றுகிறார்களோ, வத்தகா, யார் உடன்படிக்கையை சரியாக நிறைவேற்றி அவனை பயந்து நடக்குகிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இறையச்சம் உள்ளவர்கள் என்றால் யார்? எந்த இடத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் மனிதர்களுடைய கண்ணுக்கு படாத 4 சிவத்துக்குள் இருந்தாலும், இருளில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் ஒருவர் வாழ்கிறார் என்றால், அவ்வாறு வாழ்ந்து இறைவன் தடுத்தவைகள் அனைத்தையும் தவிர்ந்து நடக்குகிறாரோ இவர்தான் முத்தகி, இவர்தான் இறையச்சம் உள்ளவர். இல்லை, மனிதர்களுடைய கண்களுக்கு படாத இடத்தில் இருந்து கொண்டு பாவங்கள் செய்துவிட்டு மனிதர்கள் இருக்கின்ற இடத்துக்கு வந்தால் நல்லவராக இருக்கின்றாரோ இவர் இறையச்சம் உள்ளவர் கிடையாது. இவர் முகஸ்தூதிக்காக வேண்டி செய்யக்கூடியவர். அப்ப யார் உண்மையிலே இறையச்சம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர் எந்த நேரத்திலும் இறைவனை நினைத்தவராக, அதே நேரத்தில் பாவம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தனிமையில் மக்களுக்கு மத்தியில் எந்த இடத்திலாக இருந்தாலும் அவர் இறைவனை பயந்து பாவ காரியங்களில் ஈடுபடாதவராக இருப்பார். இப்படிப்பட்டவரை அல்லாஹ் விரும்புகிறான். அதே நேரத்தில் சூரா ஆல இம்ரான் 311வது வசனத்திலே இறைவன் கூறுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான். என்னைண்டா யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான். நாங்கள் எந்த அளவுக்கு எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம். பின்பற்றுவதென்றால் என்ன? அவர்கள் எந்த வழியை எமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழியை, அந்த போக்கில் நாம் எமது வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்வது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள், பொன்மொழிகள், அவைகளை நாங்கள் படிப்பது, அவைகளை படித்து அந்த ஹதீஸுகள் என்னென்ன விடயங்களை சொல்கிறதோ அவைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பது. அதே நேரத்தில் நாம் பிறருக்கு அவைகளை கற்றுக் கொடுப்பது. இந்த வழிமுறையில் யார் வாழ்கிறாரோ அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நான் பின்பற்றி வாழ்கிறேன், எனது தனிப்பட்ட வாழ்க்கை, எனது சமூக வாழ்க்கை, இதிலெல்லாம் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறேனா? சில மனிதர்களை நாம் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை பின்பற்றுவதாக சொல்லிக்கொண்டு எத்தனையோ விதமான இஸ்லாத்தில் நூதனங்களில் இஸ்லாத்தில் இல்லாத விடயங்களை உருவாக்கி கொண்டு அந்த விடயத்துக்காக வேண்டி மக்களிடத்திலே சண்டை பிடித்து கொண்டு அதை அமுல்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அது கிடையாது. எது சஹீஹான ஹதீஸுகளின் மூலமாக தரிப்பட்டிருக்கிறதோ அவைகளை தனது தனிப்பட்ட வாழ்க்கை தனது சமூக வாழ்க்கையிலே எடுத்து பின்பற்றி வாழ்கிறாரோ இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர். இப்படி வாழக்கூடியவரை அல்லாஹ் விரும்புகிறான். இப்பொழுது இந்த சொல்லப்பட்ட இந்த விடயங்களில் எத்தனை விடயத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் தன்னை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என்னிடத்திலே பொறுமை காணப்படுகிறதா? என்னிடத்திலே தவக்குல் எந்த அளவுக்கு இருக்கிறது? என்னிடத்திலே நீதி நியாயம் எந்த அளவுக்கு இருக்கிறது? என்னிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது எந்த அளவுக்கு காணப்படுகிறது? என்னிடத்திலே இறையச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அப்ப இந்த விடயங்களை சிந்தித்து இந்த விடயங்களில் நான் கவனம் செலுத்தினால்தான் அல்லாஹ் என்னை விரும்புவான் என்றால் நான் இதில் அதிகமாக நான் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தி அல்லாஹ்வுக்கு விரும்பிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அதே போன்று இறைவனுக்கு பிடித்த சில இடங்கள் என்று இறைவன் சொல்கிறான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அவர் ஹதீஸ்களின் மூலமாக எமக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி இன்னகி லஹைரு அர்தில்லாஹி வ அஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ். எதை பார்த்து சொல்கிறார்கள்? மக்காவை பார்த்து சொல்கிறார்கள். இறைவன் மீது ஆணையாக இறைவனுடைய பூமியிலே மிகச் சிறந்த பூமி நீதான், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பூமியும் நீதான். வலவுலா அன்னி உஹ்ரிஜ்து மின்கி, உன்னை விட்டும் நான் வெளியேற்றப்படவில்லை என்று சொன்னால் நான் இங்கிருந்து ஒருபோதும் நான் வெளியேறி இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். மக்கா என்பது இறைவனுக்கு மிக விருப்பமான ஒரு இடமாக இருக்கிறது. இறைவனை நாம் விரும்ப வேண்டும் என்றால் மக்காவை நேசிக்க வேண்டும். இறைவனுக்கு விருப்பமானவைகளெல்லாம் தனக்கு விருப்பமானதாக மாற வேண்டும். ஒருவர் ஒருவரை நேசிக்கிறார் என்றால் என்ன செய்வார்? யாரை நேசிக்கிறாரோ அவரை பற்றிய முழு தகவலையும் சேகரித்துக் கொள்வார். அவருடைய உணவு பழக்க வழக்கம், அவருடைய ஆடை பழக்க வழக்கம், அவர் என்னென்ன பொழுதுபோக்குகளில் ஈடுபடுகிறார், அவருடைய எல்லா விதமான நடை பாவனை உடை இவைகள் எல்லாத்தையுமே சேகரித்து கொண்டு அதே போன்று வாழ்வதற்கு ஆரம்பித்து விடுவார். அதே போன்று நடப்பதற்கு ஆரம்பித்து விடுவார். எதற்காக? அவருடைய அன்பு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதே போன்று நாம் அல்லாஹுடைய எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பு எமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எந்தெந்த இடத்தை விரும்புகிறானோ அந்த இடம் எமக்கு முகப்புள்ளதாக இருக்க வேண்டும். அதே போன்று மதீனாவை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், இறைவா மதீனாவை பரக்கத்துள்ள ஒரு பூமியாகவும் அதே போன்று மக்காவை போன்று அல்லது மக்காவை விட அதிகமாக உகப்புள்ள ஒரு பூமியாக இந்த மதீனாவை நீ மாற்றிவிடு என்று பிரார்த்திக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையின் பின்னால் சில வரலாறுகளில் நாம் பார்க்கலாம், யுத்தத்துக்கு போய்விட்டு மதீனாவை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற நேரத்திலே ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்தவர்களை போன்று விரைவாக வந்து விடுவார்கள். மதீனாவை வந்து அடைய வேண்டும் என்ற ஆசையுடன் ஆர்வத்துடன் வேகமாகவே வந்து சேர்ந்து விடுவார்கள். இப்படி மதீனாவின் மீது அன்பு கொண்டவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள்.
அப்ப இப்படிப்பட்ட இறைவனுக்கு பிடித்த இடங்கள் எமக்கு பிடிப்புள்ளதாக இருக்க வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, இறைவனுக்கு மிக பிடித்த இடங்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குகின்ற மஸ்ஜிதுகள். வஅபகதுல் பிலாதி இலல்லாஹ் அஸ்வாக்குஹா, அல்லாஹ்வுக்கு மிக கோபமான வெறுப்பான இடங்கள் எது தெரியுமா? கடை தெருவுகள். அப்ப இந்த ரெண்டையும் வைத்து எமது வாழ்க்கையை கொஞ்சம் உரசி பார்த்தோம் என்று சொன்னால் இது அடுத்த பக்கமாகத்தான் இருக்கிறது. எப்படி அடுத்த பக்கம்? ஒருவர் மஸ்ஜிதுக்கு வாராரு. மஸ்ஜிதுக்கு எப்படி வாராரு? கடைசி நேரத்தில் வாராரு. இகாமத் சொல்லி முடிஞ்சு அங்கே முதலாவது ரக்காத் ஆரம்பித்து முடிகின்ற வேளையில் வந்து இமாமுடன் சேர்ந்து விட்டு சலாம் கொடுத்த உடனே அங்கிருந்து பறந்து விடுகிறார். என்ன வேலை இருக்கிறது? வெளியே போய் இவர் என்ன செய்ய போகிறார்? செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள், அது நியாயம். தேவை இல்லாத நேரத்திலும் இவ்வாறு நடந்து கொள்வதென்பது இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறதா? அதே நேரத்தில் கடை தெருவுகளில் ஒஃபர் தேடிக்கொண்டு எத்தனையோ மணித்தியாலங்களை குடும்பம் சகிதம் கழிக்கிறார்கள். ஆனால் மஸ்ஜிதுகளிலே கழிப்பதற்கு தயார் கிடையாது. இறைவனுக்கு பிடித்த இடத்திலிருந்து எப்பொழுது நான் அவசரமாக சென்று விடுவதென்று தான் இருப்பார்கள். மஸ்ஜிதுக்குள் வருகிற நேரத்திலே ஹுதுபா எத்தனை மணிக்கு முடியும், பயான் எத்தனை மணிக்கு முடியும், எத்தனை மணிக்கு இங்கிருந்து பெய்த்து விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் உள்ளே காலெடுத்து வைப்பார்கள். ஆனால் கடை தெருவுக்கு பெய்த்து விட்டால் நேரம் போறதே விளங்காது. எத்தனை மணித்தியாலங்கள் போனாலும் பரவாயில்லை. அந்த இடங்கள் இறைவனுக்கு வெறுப்பான இடங்கள். வெறுப்பான இடம் எமக்கு இன்பமாக இருக்கிறதென்றால், இறைவனுக்கு உகப்பான இடம் நமக்கு வெறுப்பாக இருக்கிறதென்றால், அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹ் என்னை விரும்புகிறானா, ஒரு கேள்விக்குறியா மாறுமா இல்லையா? அது ஒரு கேள்விக்குறியா இருக்குமா இல்லையா? அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அதே போன்று பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான சில துஆக்கள், திக்ருகள் இருக்கின்றன. இந்த திக்ருகளை நாங்கள் அதிகமாக நாங்கள் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனுக்கு மிக பிடித்த வார்த்தைகள் 4 இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அப்ப இந்த 4 வார்த்தைகளும் இறைவனுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள். இந்த விருப்பமான வார்த்தை எமக்கு விருப்பமாக இருக்கிறதா? நாம் ஒருவருடைய அன்பை பெற வேண்டும் என்றால் அவருக்கு விருப்பமானதை தேடி தேடி நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? அவருக்கு விருப்பமானதை மாத்திரம்தான் நான் செய்ய வேண்டுமா இல்லையா? அப்ப இறைவனுக்கு மிக விருப்பமான வார்த்தைகளில் ஒன்றாக இந்த 4 வார்த்தைகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த வார்த்தைகளை ஒரு நாளைக்கு நாம் எத்தனை தடவை சொல்கிறோம்? சலாம் கொடுத்துவிட்டு நாங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் நாம் சொல்கிறோம். ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா சூசுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு குருவியை திறத்துற மாதிரி அல்லது ஒரு பூனையை திறத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் என்னது, அவருடைய விரல்கள் பம்பர மாதிரி சுற்றி கொண்டே இருக்கும். என்ன செய்கிறாராம்? சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாராம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாராம். அப்போ அந்த வார்த்தைக்கே ஒரு சரியான ஒரு அர்த்தம் வராத நிலையிலே நாம் சொல்கிறோம். இறைவனுக்கு பிடித்த வார்த்தை, ஆனால் இறைவன் எம்மை விரும்ப வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம்.
ஆனால் இறைவன் விரும்பின வார்த்தைகளை சொல்வதற்கு நாம் நேரத்தை செலவழிப்பதற்கு கஞ்சத்தனம் காட்டினால் இறைவனுடைய அன்பு எமக்கு கிடைக்குமா? அதே போன்று பார்த்தீங்கள் என்றால் இறைவனுக்கு விருப்பமான வார்த்தைகள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் கலிமத்தானி ஹஃபீஃபத்தான், 2 இலேசான வார்த்தைகள். ஆனால் மீசானில் நன்மைகள் நிறுக்கப்படுகின்ற அந்த தராசியிலே மிக கனமான வார்த்தைகள். அதே நேரத்தில் ரப்புல் ஆலமீனுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்ப இந்த வார்த்தை நான் இன்றைக்கு எத்தனை தடவை சொன்னேன்? இன்றைக்கு நேற்று சொன்னேனா? இந்த கிழமை எத்தனை தடவைகள் என்னால் சொல்லப்பட்டது? எத்தனை தடவை சொல்லப்பட்டது? நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரு? நடிகர்கள், நடிகைகள். அவர்கள் சொன்ன சில வார்த்தைகளை அந்த இளைஞர்கள் அடிக்கடி தூக்கத்திலிருந்து எழுகிற நேரத்தில் கூட அந்த வார்த்தைகள் மாறாமல் பின்னாமல் சரியாக சொல்கிறார்களா இல்லையா? ஏன்? அவர்கள் மீது கொண்ட மோகம். நாம் அல்லாஹுவை விரும்பினால் இந்த வார்த்தைகள் அடிக்கடி எமது நாவுக்கு வர வேண்டும். வருகிறதா? இந்த வார்த்தைகளை நாங்கள் எத்தனை தடவைகள் நாங்கள் சொல்கிறோம்? எத்தனை தடவைகள் நாம் சொல்லி இருக்கிறோம்? இனிமேல் நாங்கள் ஒரு நாளைக்கு பல தடவைகள் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏன்? அல்லாஹ் விரும்பிய வார்த்தைகள். அல்லாஹுவை நான் விரும்புகிறேன், அதனால் இந்த வார்த்தைகளை நான் அடிக்கடி சொல்வேன் என்ற ஒரு முடிவுடன் நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும். அதே போன்று இன்னும் ஒன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இது கூட அல்லாஹுவுக்கு விருப்பமான ஒரு வார்த்தை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வார்த்தையை பற்றி இன்னும் பல ஹதீஸ்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவர் காலை நேரத்தில் 100 விடுத்தங்கள் சொன்ன நிலையில் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அன்றைய தினம் அவர்தான் மிக உயர்ந்த நன்மையை செய்தவராக கருதப்படுவார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வார்த்தை, சின்ன வார்த்தை, இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்கிறோமா? இறைவனுக்கு பிடித்த வார்த்தைகள் எத்தனை தடவை எங்களுடைய நாவுகளினால் மொழியப்படுகிறது? இறைவனுக்கு பிடித்த வணக்க வழிபாடுகள், இந்த வணக்க வழிபாடுகளில் எங்களுடைய மோகம், நாங்கள் எந்த அளவுக்கு அந்த வணக்க வழிபாடுகளை கவனமாக செய்கிறோம்? என்ன வணக்கங்கள்? வஅஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகை இறைவனுக்கு விருப்பமான தொழுகை. என்ன தொழுகை? இரவுடைய கடைசி பகுதியில் எழும்பி தொழுவார்கள், கியாமுல் லைல். நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கக்கூடிய நோன்பு. அப்ப அந்த ரமதான் வந்துச்சு, முதல் நாள் மஸ்ஜிதெல்லாம் நிறைஞ்சு காணப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முதல் ரமதான் கியாமுல் லைலில் வந்து கலந்து கொண்டவர், அவர் திரும்பி செல்கிற நேரத்திலே அடுத்த நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நான் மஸ்ஜிதுக்குள் நுழைய வேண்டும், நுழைந்தால்தான் எனக்கு இடம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்துடன் அவர் வெளியே செல்கிறார். அடுத்த நாள் வந்து பார்த்தால் நேற்றிருந்த 2 சஃப் காணவில்லை. ஒவ்வொரு நாளும் போக போக ஒவ்வொரு சஃப்பாக குறைந்து விடுகிறது. கடைசியில் ஒரு 2 சஃப் 3 சஃப் தான் மிஞ்சுகிறது. அப்ப அந்த ரமலான் மாதம் முடிவடைவதுடன் அந்த கியாமுல் லைலும் மக்களுக்கு மத்தியிலே மறக்கடிக்கப்படுகிறது.
இந்த கியாமுல் லைலை இறைவன் விரும்புகிறான். இந்த வணக்கத்தை இறைவன் விரும்புகிறான். இறைவன் அவனுடைய அன்பு என் பக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் கியாமுல் லைல் நான் தொழுகிறேனா? ரமலான் முடிந்ததற்கு பின் இரா வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ரமலான் முடிந்ததற்கு பின் கியாமுல் லைல் தொழுதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்று பார்த்தால் கொஞ்சம் பேர் தான் இருப்போம். அதே போன்று அல்லாஹுவை அடைவதற்கு, அல்லாஹுக்கு சமீபமாகுவதற்கு மிக சிறந்த வழி என்ன என்று கேட்டால் ஃபர்தான தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவது. ஹதீஸுல் குதுசியிலே வருகின்ற ஒரு செய்தி இது. ஃபர்தான தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவது. அந்த ஃபர்தான தொழுகைகளை கூட சரியான முறையில் நிறைவேற்றாத எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒரு நேரம் தொழுதால் இன்னொரு நேரம் கிடையாது. இல்லை என்று சொன்னால் அதான் சொல்லப்படுகிறது, நேரத்துக்கு தொழாமல் ஏதாவது ஒரு வேலையில் இருந்துவிட்டு பொடுபோக்காக அதை கலாவாக்குவது. அதுவும் இல்லை என்று சொன்னால் அதை நேரம் பிந்த வைத்து அடுத்த வக்துடைய ஆரம்பத்தில் தொழுவது. இப்படியெல்லாம் ஃபர்லான தொழுகைகளில் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அன்பை எதிர்பார்க்க முடியுமா? அல்லாஹுவை நான் சமீபமாக வேண்டும் என்பதை அவர் நினைக்க முடியுமா? அதே நேரத்தில் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள். அப்போ அந்த சுன்னத்தான தொழுகைகள் நாங்கள் ராத்திபத்தான சுன்னா, ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்பின் வரக்கூடிய சுன்னத்துக்கள், இவைகளை பேணி தொழுது வருகிறோமா? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த ராத்திபத்தான சுன்னாக்கள், ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்பின் வரக்கூடிய இந்த சுன்னாக்களை யார் பேணி தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். அப்போ ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரர் உலகத்தில் கிடையாது, சுவர்க்கத்தில். அப்ப சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனுக்கு தானே அங்க ஒரு மாளிகை இருக்க முடியும். சுவர்க்க சொந்தக்காரனுக்குத்தான் அங்கே ஒரு மாளிகை இருக்க முடியும். அப்ப சுவர்க்கத்துக்கு போகக்கூடியதற்கு, சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு ஒரு வழியாக இந்த சுன்னாக்கள் இருக்குகிறதே, இவைகளை நாம் பேணி தொழுது வருகிறோமா? இதர இன்னும் எத்தனையோ சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது, இந்த தொழுகைகளை நாம் தொழுது வருகிறோமா? அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு அமல்களில் மிக சிறந்த அமல் எது தெரியுமா? அதுவமுஹா வ இன்கல். அமல்களில் நாம விட்டு விட்டு செய்யாம தொடர்ந்து செய்கிறோமே, அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, 2 ரக்காத்தாக இருந்தாலும் சரி, அது 3 ரக்காத்தாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து செய்கின்ற வணக்கம் அல்லாஹுக்கு விருப்பமானதாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒருவர் என்ன செய்கிறாரு, 13 ரக்காத்தை தொழுதுட்டு அடுத்த நாள் பார்க்குறாரு 7ஆவது, என்னது குறைச்சி கொள்வது, அதுக்கு பிறகு என்னது அதை விட குறைச்சி, அதுக்கு பிறகு பார்க்குறா என்னது இது சரி வராதுன்னு சொல்லி விட்டு விட்டு போகிறதை விட அவருக்கு ஏழுமான அளவு அதுவும் தொடர்ச்சியாக செய்வதென்பது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது அஹப்புல் அமாலி இலல்லாஹி அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதன் நேரத்துக்கு தொழுவது. அதே போன்று பிர்ருல் வாலிதை, தாய் தகப்பனுக்கு நன்றி கடனோடு வாழ்வது, தாய் தகப்பனுக்கு நலவு செய்வது, இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களில் ஒன்றாக இருக்கிறது. தாய் தகப்பனுடைய பொருத்தம் இல்லை என்றால், தாய் தகப்பன் எம்மை பொருந்தி கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்காது.
எத்தனை மனிதர்கள், எத்தனை இஸ்லாமியர்கள் தனது தாய் தகப்பனை என்னவென்று கூட பார்க்காதவர்கள் இருக்கிறார்கள், பேசாதவர்கள் இருக்கிறார்கள். தாய் தந்தையர்கள் பேசினால், அவர்கள் கதைத்தால் ஏதோ ஒரு வெறுப்பான ஒரு மனிதர் பேசுவதை போன்று நடந்து கொள்ளக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தாய் தகப்பனை பார்ப்பதற்கு காலம், கிழமைக்கு ஒரு நாள் தான் அல்லது வருடத்துக்கு ஒரு நாள் தான். இவ்வாறு காலங்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தாய் தகப்பனுடைய பொருத்தத்துக்கு கீழால் தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்களில் ஒன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் நாம் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது. அவன் கவலையோடு இருக்கிறான், எதனால் அவன் கவலைப்படுகிறானோ அந்த கவலையை நீக்கி அவனை சந்தோஷப்பட வைத்து பார்ப்பதென்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமலாக இருக்கிறது. இது சமூகத்தை பார்க்க சொல்கிறது இஸ்லாம். தன்னிறைவு மாத்திரம் கிடையாது, அண்டை வீட்டானையும் நீ பார்க்க வேண்டும். தெருவில் இருக்கக்கூடியவனுடைய அவனுடைய நிலையையும் நீ பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. மற்றவர்களுடைய கவலையை நீக்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவது, அதே போன்று அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவது, அவருடைய கடனை தீர்ப்பது, அதே போன்று அவனுடைய பசியிலிருந்து அவனை மீட்டெடுப்பது, இதுவெல்லாம் அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான அமல்களாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எம்மை விரும்புகிறானா என்ற கேள்விக்கு பதில் நாம் இன்று என்னென்ன விடயங்களை நாம் பார்த்தோமோ அதில் இருக்கிறது. இந்த விடயங்கள் அனைத்தும் எமது வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்மளை விரும்புகிறான். இல்லை, இந்த விடயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறு பரிசீலனை செய்து அவர்கள் மீள வேண்டும். எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி வாழ்ந்து அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய மஹப்பத்தையும் பெற்ற நல்ல மக்களாக வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.